ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலும் கூட நீர் எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இம்மட்டுமாய் ஆண்டவரே ஜீவனையும் தந்து ஆண்டவரே வழிநடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றைய தினத்துல கூட நாங்கள் எங்களுடைய குடியரசு தினத்தை அனுசரித்தோம். ஆம் சுவாமி, உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடாகிய எங்க நாட்டுல ஆண்டவரே அந்த உண்மையான குடியுரிமை சட்டங்கள், உண்மையான அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணப்பட ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். எங்க கான்ஸ்டியூஷன் பாதிக்கப்பட பாதுகாக்கப்பட ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபையா இறங்குங்க. எங்க தனி மனிதனுடைய உரிமை ஆண்டவரே மதத்திற்கு மற்ற வேற அதற்கான பங்கம் விளைவிக்கிற ஆண்டவரை எந்த செயல்பாடுகளும் தகப்பனே அதுல நிறைவேறாதபடி நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த நாட்கள்ல கிருபையா இறங்கி இந்த ஆன்டி கன்வர்ஷன் பில்லையும் ஆண்டவரே அதை சீக்கிரமா அது ரீவோக் பண்ணப்பட நீர் கிருபை தரும்படியாக உண்மை நோக்கி நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் அந்த குடியரசு நாளாகி நேற்றைய தினத்துல நினைவு கூர்ந்தோம். இன்றும் நாங்க ஒரு சிறு கூட்டமா என்னுடைய பாதத்துல மறுபடியும் ஒரு மனதோடு வைக்கிறோம். தயவா இறங்கி சுவாமி நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்க நம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் சுவாமி. ஒரு விசை கூட ஆவியானவர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும். நீர் எங்களுக்கு போதித்து தாரோ சுவாமி. எங்களால ஒன்று முடியாது சுவாமி. நீர் எங்கள் உள்ளங்களை திறந்தரலும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்தரலும், தடையா எந்த டிஸ்டர்பன்ஸோ எதுவும் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்களை நீர் வழி நடத்தும். இந்த இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வரும், தடைகளை எல்லாம் நீக்கி போடும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So welcome you all for this study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இந்த நேற்றைய போன வாரத்துல கர்த்தருடைய ஜெபத்திற்கான பதிலை கண்டோம். எவ்வளவு வேகமாக ஒரு தன்னுடைய பிள்ளை ஜெபிக்கும் போது அதற்கு எவ்வளவு வல்லமையான ஒரு பதில அவர் தருகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அவ்வளவு சீக்கிரமா அதற்கான ஒரு பதில அவர் கட்டளையிடும்படியாக தீர்க்கதரிசிக்கு அவர் சொல்லுவதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நாம அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, 39ஆம் அதிகாரம். இந்த 39ஆம் அதிகாரத்துல என்ன நாம பார்க்கிறோம்னா, ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, எசேக்கியா தன்னுடைய எல்லா செல்வங்களையும் அந்த நாட்டுக்கு வந்து விசிட் பண்ண வந்த பாபிலோனியர்களுக்கு விரித்து காண்பித்து அது நிமித்தமாக ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, இன்ஃபேக்ட் இந்த யூதர்களுக்கு ஆன அந்த எக்ஸைல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கே முக்கிய காரணமாய் இந்த எசேக்கியாவின் காரியங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் ஆண்டவரோட திட்டமா இருந்தாலும் அதற்கு ஒரு காரணமாய் எசேக்கியாவுடைய அறிவீனமான செயல் இருந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்துல நாம பார்க்கிறோம். நல்லா நமக்கு ஞாபகப்படுத்திக்கணும். 38ஆம் அதிகாரத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் ரட்சிப்பை பற்றி தான் எல்லா பக்கமும் நான் சொல்லுவேன். கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார்,
கூப்பிடும் போது என்னிடம் வந்தார், என்னை ரட்சித்தார் என்று நான் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்றாரு. இன்னும் அதற்கு முன்பாகவே அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த எனக்கு மீட்டெடுத்த காரியங்களை எல்லாம் நினைத்து நான் எப்பொழுதும் அவரை போற்றுவேன், நன்றி சொல்லுவேன், நன்றி உள்ளவளா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனையெல்லாம் அவர் பேசிட்டு, ஆனா இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது அவர் அதற்கு நேர் மாறான செயல்களை செய்வதாக நாம் பார்க்கிறோம். சரி, அதுதான் இந்த அதிகாரத்தின் சாராம்சம். இப்போ இந்த பொதுவா இந்த அதிகாரத்துல உள்ள 4 முக்கியமான தலைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the themes and significance of this chapter. அதில் ஃபர்ஸ்ட் pride and its consequence. Second, trust in God. Third, prophetic warning. And the fourth is historical context. The pride and consequenceன்றது என்ன அப்படின்னா, எசேக்கியா அவருடைய செல்வத்தை எல்லாம் அந்த என்வாய்ஸ்க்கு காண்பிக்கும் போது அவர் ஒரு பெருமையோடு காண்பிக்கிறார். நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எசேக்கியாவுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை தந்தார். கர்த்தர் எசேக்கியாவுக்கு திரளான ஐஸ்வர்யம். அது என்னென்னலாம் நம்ம பார்க்கிறோம், ஆடுகள், மாடுகள் அப்படின்னு எல்லாம் லிஸ்டா போட்டிருக்கு. ஒரு பெரிய லிஸ்டே அங்க இருக்கு. இப்ப எல்லாத்தையும் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். ஆனா இங்க இவர் என்ன செய்யறாருன்னா, அரண்மனையில, ஆலயத்துல, ஒவ்வொரு அறையில, அப்புறம் தனக்கு இருக்கிற எல்லா செல்வங்களையும் தன் நகரத்துல, இப்படி தன் மக்களை எல்லாரையுமே காட்டி அவர் பெருமையாய் அவர் அடிப்படை நோக்கம் என்னன்னா, he wanted to impress that Babylonian envoys. அவங்களுக்கு இந்த நாட்டை குறித்து ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருந்தபடினால அவர் அப்படி செய்வதாக நாம் பார்க்கிறோம். ஏனோ எனக்கு தெரியல, நாம கடந்த ஒரு 3-4 வாரமாவே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இதை பற்றி தியானிக்கிறோம். ஆனா நேற்றைய தினத்துல அந்த ஆர்டி பரேடை நான் பார்த்தப்போ, அந்த EU பிரசிடென்ட் உர்சுலா, அந்த அம்மாவுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படி உட்காந்து அந்த காரியங்களை எல்லாம் அந்த டேப் வச்சு, அவர் ஏதோ டேபோ இல்லை அவருக்கு இந்த போட்டோஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்களா என்னன்னு தெரியல, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம். அது எனக்கு ஒரு மாதிரி இந்த இந்த காரியத்தையே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது ரைட்டா தப்பா தெரியாது, நான் எப்படியோ யோசிக்கிறேன்னா தெரியல, பட் somehow இட் மேட் மீ டு திங்க் அபவுட் எசேக்கியா. சரி, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், ட்ரஸ்ட் இன் காட். அதாவது நம்ம இந்த சாப்டர்ல என்ன அழுத்தமா சொல்லப்படுதுன்னு சொன்னா, நீட் ஃபார் ரிலையன்ஸ் ஆன் காட். வேர்ல்ட்லி அலையன்சஸ்க்காக வேண்டியே இந்த எசேக்கியா தொடக்கத்திலிருந்தே அவர் இந்த தவறுகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எகிப்துக்கு ஓடினாரு, அசிரியர்களுக்காக இம்ப்ரெஸ் பண்ணி அவருக்கு அடிபணிந்தாங்க, இப்போ பாபிலோனியருக்கு இது பண்ண. ஸோ ஹி ஆல்வேஸ் வாண்டட் டு இம்ப்ரெஸ் அண்ட் ஃபார்ம் சம் அலையன்ஸ் வித் ஹிஸ் ஆப்ரஸர்ஸ். அது அவசியமே கிடையாது. We need to trust in our God. அவர் is a sovereign God. There is nothing impossible for him. He is all capable God. அதெல்லாம் விட்டுட்டு அவன் போய் இந்த மாதிரி அலையன்சஸ்க்காக நிறைய தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு ப்ராஃபட்டிக் வார்னிங் வருது. அவனுடைய நண்பன் தான் ஏசாயா, அவனை கன்சல்ட் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால, அதையெல்லாம் செய்யாதபடி இருந்தாலும் கர்த்தர் அவன் மூலமா அவனுக்கு திரும்பவும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன் ஸ்பைட் ஆஃப் கெட்டிங் தி வார்னிங், he took it so lightly. அந்த வார்னிங்கை அவர் பெருசா எடுத்துக்கவே இல்லை. தனக்கு அந்த வியாதி வந்தப்போ இருந்த ஒரு நிலைமையும் இப்ப அவருக்கு இருக்கிற மனநிலைமையும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இது ஒரு பெரிய ஆபத்து.
அதை நமக்கு எச்சரிக்க வேண்டியே இந்த அதிகாரமெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியா உள்ளது இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். யூதா ஜனங்களுடைய சிறையிருப்பு, யூதா ஜனங்களை பாபிலோனியர் பிடித்து கொண்டு போன காரியம், அதற்கான காரணம், மக்களுடைய நன்றி கெட்ட உண்மையற்ற நிலைமையும் அவர்களுடைய பெருமையுமே இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ அதிகாரத்துக்குள்ளாக போகலாம். அக்காலத்திலே, அப்ப இந்த எசேக்கியாவுடைய இந்த சூழ்நிலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிற அந்த அந்நாட்களிலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். சாதாரணமாவே யாருனாலுமே from the enemy, if you are receiving some gifts or recognition, ரெண்டு ரியாக்ஷன்ஸ். ஒன்று இந்த எசேக்கியாக்கு ஏற்பட்ட ரியாக்ஷன், அவன் எனிமியா இருந்தா கூட என்கிட்ட சமாதானமாகணும்னு வரான், அதனால நான் அவனுக்கு சமாதானம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம். இரண்டாவது, ஒரு எச்சரிப்பின் எண்ணம் வரணும். எப்படி இவன் எதுக்கு நமக்கு என்ன செய்யறதுக்காக வரான், ஏன் வரான் அப்படின்லாம் யோசிச்சிருக்கணும். ஆனா எசேக்கியாவுடைய மனநிலைமை அதற்கெல்லாம் இடமே கொடுக்கல. ஏன்னா எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த 15 வருஷத்துல அவர் பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் காத்திருந்தார். ஆனா அவர் எசேக்கியாவோ இதை கொஞ்சமும் அவருடைய விருப்பத்தை, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாதிரி வாழவே இல்லை. தன்னிஷ்டமாய் வாழ்ந்ததாக நாம பார்க்கிறோம். இந்த பலாதான் என்கிற மெரோடாக் பலாதான் அப்படிங்கிறவரு யாருன்னு பாத்தீங்கன்னா, அசீரியர்களே பயங்கர குரூவல் பீப்புள், கொடூரமானவர்கள், நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு கொடூர எண்ணம் கொண்டவர்கள். அவர்களுக்கு அந்த சிறைப்பிடித்து போகிறவர்களை எப்படி துன்புறுத்த வேணும், how to torture the captives-ங்கிறதுக்கு they have very innovative special ways of torturing people. அவங்களே இந்த மெரோடாக் பலதானை பார்த்து டெரரிஸ்ட்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ஆளு. ஆனா அவர்கிட்ட தான் இந்த எசேக்கியா சற்றும் யோசிக்காம, அதுதான் ஒன் ரீசன், அவரே என்னை கூப்பிட்டாரு. So that was his attitude, that was his mind. So what happened? அவர் கம்ப்ளீட்டா அவருக்கு சரண்டர் ஆயிட்டார். சரி, இந்த மெரோடாக் பலாதான் was not only a terrorist, he was also, for his own satisfaction, he was a freedom fighter to deliver Babylonians from Assyrians. ஏன்னா பாபிலோனியன்ஸும் ஒரு காலகட்டத்தில் அசீரியர்களிடத்துல பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு இவன் ஒரு காரணர் இருந்தான். இப்பேற்பட்ட மெரோடாக் பலாதான் தான் ஒரு பெரிய கான்வாயா அனுப்புறான், என்வாய்ஸ் அனுப்புறான், பீப்புள் அனுப்புறான். எங்க நம்ம யூதாவுக்கு எசேக்கியாவுடைய சுகவீனத்தை கேட்டு, அவர் சுகம் பெற்றதை கேட்டு அங்க வரான். இதனாலதான் எசேக்கியா ரொம்ப he was so excited. அப்போ அவன் என்ன பண்றான்னு சொன்னா, விதவுட் கன்சல்டிங் எய்தர் த லார்ட் ஆர் ஐசையா, இதுவரைக்கும் அவன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் போய் ஆலயத்துல போய் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவன் முதல்ல முயற்சிக்கிறதும், கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடவும், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளவும் முதல்ல அவன் அதான் செய்வான். உடனே ஆளை அனுப்பி ஏசாயாட்ட அனுப்பிடுவான், இவன் நேரா ஆலயத்துக்கு போயிடுவான். திஸ் யூஸ் டு பி ஹிஸ் ரியாக்ஷன். பட் இங்க மாத்திரம் என்ன பண்ணிட்டான், he took the decision and he showed all the
வாஸ்ட் ட்ரெஷர்ஸ். அப்ப அதெல்லாம் வந்தவர்களும் அப்படியே ஆணு வாய் பிளக்கிற அளவுக்கு அவ்வளவையும் காண்பித்தான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. பாருங்க, அத்தனையும் காமிச்சிருக்கான். ஆல் ஹிஸ் ட்ரெஷர்ஸ், எல்லாம் அவனுடைய எல்லா பொக்கிஷ சாலை, அதுல இருந்து அரண்மனையிலிருந்து, ஆலயத்திலிருந்து, ஆயுத சாலை, ஈவன் ஹிஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ். அதை யாராவது காமிப்பாங்களா? யாராவது தன் நாட்டின் பலத்தை காண்பிப்பார்களா? மிலிட்டரி பலனை காண்பிப்பாங்களா? அதையும் காண்பிக்கிறார். அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி he became so excited, and so he openly showed everything to impress them. அது தானும் அந்த அளவுக்கு அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனுக்கு, தனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்றத காண்பிக்கிறதற்காக, டு டேக் தேர் பிரைஸ், அதுக்காக அவர் அப்படி செய்வதை பார்க்கிறோம். இந்த மனப்போக்கு நம்ம எல்லாருக்குள்ளும் சீக்கிரமாய் ஏற்படக்கூடிய ஒன்று. நம்ம எதிர்பாராத இடத்துல இருந்து நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வருது. நம்ம எதிர்பாராத நேரத்துல நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது. அல்லது நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ் நம்ம எதிர்பாராத நேரத்துல நம்மகிட்ட வந்து நம்ம அப்ரிசியேட் பண்றாங்க. அப்ரிசியேஷன் கம்ஸ்னா, we become the pride that is within us will soon make us foolish and will also make us proud. அதுல நாம என்ன செஞ்சிருவோம்னா, we will try to please them by unwanted, ungodly things. So that is what happened to Ezekiel. So we have to be very, very careful. பவுல் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா அவர் ஒரு வசனத்துல சொல்றாரு. கலாத்தியர் 1:10 அவர் என்ன சொல்றாருன்னா, if I still please men, I would not be a bond servant of Christ. தமிழ்ல நான் கரெக்டா அதே மாதிரி வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:10 அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் இன்னும், if I still want to please men, I would not be a bond servant of Christ. This should be always ringing in our ears. Am I pleasing God, or am I running to please men? This we should always remember. இது ஏன் அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னா, அது நமக்கு ஒரு கண்ணியாய் மாறிவிடும். இட் வில் பிகம் அ ட்ராப். ஏன் சொல்றேன்னா, நம்ம இதை அன்காட்லி திங்ஸ் we would start to do. We would start doing ungodly ways to please these people. அது finally it will end up in us committing lot of sins. ஸோ இது நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இப்போ 3வது 4வது வசனங்கள்ல பார்க்கிறோம். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க முடியல. He was contemporary of Ezekiel and a very close friend also to all the kings, especially Ezekiel and Uzziah was very close to them. So இவரு இப்ப நடந்த காரியங்களை பார்த்துட்டு அவரே கேட்கிறாரு. எப்பவுமே எசேக்கியா தான் ஏசாயாவுக்கு ஆள் அனுப்பி விடுவாரு. இப்ப இவரே அந்த மனுஷர் என்ன சொன்னாங்க, எங்கிருந்து வந்தாங்கன்னு கேட்கிறாரு. He knew everything. He knew the answer already. Sometimes, we ask to make them realize. Then they answer, they will think twice. இல்ல நம்ம இப்படி பண்ணிட்டோமா, ஓ அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்காக அவர் கேட்கிறாரு. ஆனா he is so, his mind is so filled with all these worldly things. என்னாச்சு,
அவர் உடனே ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாபிலோன் என்னும் தூரத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள். அப்ப அப்போ உடனே அவர் கேட்கிறாரு, அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு, என் வீட்டில் உள்ளது எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றார். You see, he gave an opportunity actually for Hezekiah to realize and to know and to feel sorry for what he has done, but he was so blind. That is what would happen when we allow this pride to rule us. It will blindness. It will make us so insensitive. அப்போ ஏசாயா எசேக்கியாவை நோக்கி சொல்றாரு, அப்படியா, இப்ப கேளு அப்படின்னு சொல்றாரு, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்களின் நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த முதல் 3 வருஷத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு. என் சொன்ன 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் மனாசே பிறந்தார். மனாசேக்கு 12 வயசு ஆனப்போ எசேக்கியா இறந்துட்டாரு. அந்த கொடுக்கப்பட்ட வருஷம் 15 வருஷம். ஸோ இந்த 3 இயர்ஸுக்குள்ள இந்த விசிட் நடந்துருச்சு. இவர் இப்படி ஒரு தப்பும் செஞ்சிட்டாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவே. இதுல சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சந்ததியில it also includes Daniel and his companions. They are not direct, they may not be the direct descendants of Ezekiel, பட் அந்த சந்ததியில இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அன்றைக்கு முதல் ஃபர்ஸ்ட் பேட்ச் பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல போனவங்க எல்லாருலயும் அவன் ரொம்ப வாலிபர்களா, த க்ரீம் ஆஃப் த பீப்புள், பெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான் கூட்டிட்டு போனாப்புல முதல் தடவை. அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்கள எல்லாரையும் அரண்மனையில பல டார்ச்சர்ஸ் கொடுத்தாங்க. that was a mental torture. Their names were changed, their language was changed. இப்படியெல்லாம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து பிசிக்கலாகவும் என்ன பண்ணாங்கன்னா, they were all made eunuchs and they were to serve the palace. அப்படிதான் அந்த குரூப்பை எடுத்துட்டு போனாங்க, அவங்கள செய்தாங்க. அதுல டேனியல் அண்ட் his friends were also there அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது இருக்கட்டும். இதற்கெல்லாம் காரணம் யாரு? இந்த எசேக்கியாவின் முட்டாள்தனம். அப்பொழுது எசேக்கியா, ஆனா அது உடனே அந்த காலத்திலேயே அது ஃபுல்ஃபில் ஆகல, அது பிற்காலத்துலதான் ஃபுல்ஃபில் ஆச்சு. இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்பவுமே 3 காலகட்டங்களிலே நிறைவேறும். அப்படியே உடனே நிறைவேறும், கொஞ்சம் நியர் ஃபியூச்சர்ல நிறைவேறும், டிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல நிறைவேறும். இது பிற்காலத்துல தான் நிறைவேறிச்சு. இவர் பேசும்போது அரௌண்ட் 700 பிசி, ஆனா ஆக்சுவலா கேப்சரிங் நடந்தது 560 பிசி. ஸோ ஒரு 200 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஆனா நிறைவேறிட்டு, அவர் சொன்ன காரியம் நிறைவேறிட்டு. இப்ப 8ஆம் வசனத்துல பாக்குறோம், you see the attitude of Ezekiel. See how he was humble, how he was prayerful, how he was considering about his people. அவங்களுடைய வெல்ஃபேருக்காக அவங்க எத்தனை காரியங்கள், நல்ல காரியங்களை செய்திருந்தான்னு நம்ம அந்த ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்கிறோம். இப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையுமா இருக்குமே என்றான். சி, அந்த வார்னிங்க கேட்டா நார்மல் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? ஒரு நல்ல ராஜாவா, ஒரு காட்லி கிங். இது வரைக்கும் நம்ம எசேக்கியாவை எப்படி சொல்லிட்டு இருந்தோம்? காட்லி கிங்னு சொல்லிட்டு இருந்தோம்.
இந்த காட்லி கிங் என்ன செஞ்சிருக்கணும்? இம்மீடியட்லி he should have repented for his action and sought the mercy of God and asked God to forgive his people. இன்ஸ்டட் இங்க என்னாச்சு? என் நாட்கள்ல சமாதானம் உண்மையும் இருக்குல்ல, அது போதும். அது பின்னால என்ன நடந்தா என்ன, யாருக்கு நடந்தா என்னன்னு he was so careless about the warning. That means what? He did not trust that this would happen. அதுதான் அவனுடைய அல்டிமேட் திங்கிங். ஸோ திஸ் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். அந்த ஆட் பண்ண அந்த 15 years எசேக்கியா வாஸ் நாட் த சேம் எசேக்கியா who was before that 15 years. That is what we find here. So we have to be very careful when our long earnest prayer is answered. Sometimes this kind of பிசாசுக்கு எங்க தான் எப்படித்தான் நம்மளை விழ வைக்கணும்னு அவன் காத்துட்டு தான் இருக்கிறான் இல்லையா? அவன் எதுலயாவது நம்ம இப்படி ஏமாத்திடுவான். இந்த மாதிரி ஒரு ஆண்டவரோட நல்ல செய்தியை கேட்டு நல்ல பதிலை கண்டு அதுல கலிகூறுகிற நேரத்திலேயே நம்ம என்ன செஞ்சிருவோம்? பாவங்களை செய்ய வைத்து விடுவோம். அதனால எப்பொழுதுமே நாம எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அதிக ஒரு வலியுறுத்தல். இன்னொரு காரியம், நிறைய சமயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் வில் ஹீல். இது வேர்ல்ட்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். நார்மலா சாதாரணமா இப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 அன்ஆர்கனைஸ்டு லைஃப் உள்ள பாய்ஸ் இருந்தா கூட பீப்புள் வில் சே கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிரும். காலம், அப்புறம் சிலருக்கு ரொம்ப துக்கம் ஏற்படும் போது சொல்லுவாங்க காலம் எல்லாம் சரிப்படுத்திரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இன்னும் சில பேர் சொல்லுவாங்க காலம் சொல்லும் என்ன நடக்கும்னு, பார்ப்போம், இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் நிறைய உலக பிரகாரமான ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு. ஆனா எசேக்கியா வாழ்க்கையில இருந்து நாம பார்த்தோம், இந்த எக்ஸ்ட்ரா டைம் ஒன்றும் அவனுக்கு பிரயோஜனமாவே இல்லை. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி அதை நாம் ஆதாயப்படுத்தி, எப்படி அதை கத்திற்கென்று தீவிரமாய் அதை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதுதான் கணக்கு. இந்த காலமாய் டைமா நமக்கு எதுவுமே செய்யாது. அத நீண்ட காலமானாலும் குறுகிய காலமானாலும் இன்ஸ்டன்டா இருந்தாலும் இம்மீடியட்டா இருந்தாலும் டைம் இஸ் டைம். டைம் பை இட் செல்ஃப் cannot do anything for us, but it is an opportunity for us. It's a God-given opportunity. We should know to manage our time, and we should know to use our time in the right way, in the fruitful way, in the way that pleases God, in a way that God expects from us. And especially in these last days, God has got a greater expectation from us. So, அந்த சென்சிட்டிவிட்டியோட நாம எப்பொழுதுமே இருக்கணும். அதுதான் ஒரு நமக்கு ஒரு கொடுக்கப்படுகிற வார்னிங். எசேக்கியாவுக்கு அந்த வார்னிங் கொடுத்தாங்க. நமக்கு இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற வார்னிங் என்னன்னா, time. How are we managing our time? How are we utilizing our time? So Isaiah 39, it is a critical turning point in the narrative of the book of Isaiah, illustrating the themes of pride, judgment, and the importance of faithfulness to God. Trusting God at all times. Trust God and you will not despair. அதான் பாட்டு இல்லையா? ஸோ அப்படிதான் நாம இருக்கோம். ஸோ இட் வார்ன்ஸ் அகெயின்ஸ்ட் த pitfalls of self-reliance and the consequences of failing to heed divine counsel. சரி, நாம 39th chapter முடிச்சிருக்கோம். We will now move on to the 40th chapter.
So, Isaiah chapter 40. ஒரு நல்ல அருமையான சாப்டர். இதுல முதல் பகுதியில என்ன நடக்குதுன்னா, glory of God versus glory of man. மனிதனுடைய மேன்மையும் கடவுளின் மேன்மையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு ஃப்ரெயில், ஃபீபிள் இஸ் த glory of man என்பதை அங்க அந்த கம்பேரிசன்ல நம்மால பார்க்க முடியும். அதற்கு பின்பாக இன்னும் நிறைய முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோரிங்கிற வார்த்தை வந்து எபிரேய வார்த்தையில கபாட், அபாட் அப்படின்னு சொல்லப்படும். சீல அபாட் அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கு ரெண்டு விதங்களையும் அர்த்தம் உண்டு. ஒரு நல்ல அர்த்தமும் இருக்கு, ஒரு கெட்ட அர்த்தமும் இருக்கு. நல்ல அர்த்தம் பிரகாரம் அது வந்து ஏதோ ஒரு பாரமான ஒரு காரியம் அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய மகிமை இல்ல, மகிமை ஒரு பாரமானது அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட இருக்கு. அதே இன்னொரு விதத்துல சொல்லும்போது அது மிகவும் மகத்துவமானது, பிரமிப்பானது, ஸ்பிளண்டர் அண்ட் கிராண்டியர் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு. இதற்கு பழைய ஏற்பாட்டுல நிறைய வசனங்கள், ஒரு கர்த்தருடைய மகிமையை பற்றி நாம நிறைய வசனங்கள்ல பார்க்கிறோம். நிறைய தீர்க்கதரிசிகள் அதை கண்களில் பார்த்திருக்கிறார்கள். ஸோ அப்படியாக அதை பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த பொதுவாகவே எசாயா புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது அது 3 பிரிவுகளாய் இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் பிரிவு 1 to 35 அதிகாரங்கள் எச்சரிக்கிற ஒரு அதிகாரங்களாய் இருந்தது. எச்சரிப்பை கொடுக்கிற தமஸ்குக்கு, தீருவுக்கு, நேஷன்ஸ், டு த இஸ்ரேல், டு ஜெருசலம், ஃபைனலி அது வரைக்கும் இட் வாஸ் ஒரு சாப்டருமே except that 6th chapter wherein you come into a personal chapter about Isaiah. All other chapters are condemnation. It is got a theme of condemnation. The 36 to 39 அது கொஞ்சம் ஹிஸ்டாரிக், வரலாறு பொதிந்த, அதாவது முக்கியமா எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். And the theme is confiscation. First 35 condemnation, 36 to 39 confiscation, meaning grabbing, பறிமுதல் செய்வது, வழிப்பறி, பறிமுதல், அதாவது கிராபிங், அந்த மாதிரி. 40 to 66 அது வந்து ஒரு மெசியானிக் தீம்ல இருக்கு. அண்ட் மெயின் தீம் இஸ் கம்ஃபர்ட், consolation. So condemnation, confiscation, consolation, இப்படியாக அந்த 3 பிரிவுகளை கொண்டது. இப்ப நம்ம 2 பிரிவுகளையும் கர்த்தருடைய பெரிதான கிருபையில பார்த்துட்டோம். எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? இப்படி கண்டினியூஸா அப்படி பார்க்கறதற்கே ஒரு பெரிய கிருபை நமக்கு வேண்டும். அண்ட் காட் enabled us to do that. I'm really grateful. ஸோ 40 to 66ல நாம கான்சலேஷனை பத்தி பார்க்க போறோம். ஐசையாவுக்கு கண்டம் பண்றது ரொம்ப நல்லா தெரியும், இன்ஸ்ட்ரக்ட் பண்றதும் நல்லா தெரியும். அதுவும் முதல் 35 அதிகாரங்கள்ல நம்ம பார்த்தோம், அவரு சில இடங்களெல்லாம் ரொம்ப தெளிவா கண்டம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா பின்பகுதிகளில் பார்க்கும்போது அவர் டோன் மாறுது, அவருடைய ஸ்டைல் மாறுது, அவர் பேசுகிற விதங்கள் மாறுகிறது. ஏன்னா இட் ஆல் பிகம்ஸ் மோர் ஆஃப் கம்ஃபர்ட், அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிற விதமான. நம்முடைய ஆண்டவர் ரெண்டு பக்கம் உள்ளவர் என்பதை எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு பக்கம் இரக்கம், ஒரு பக்கம் அவருடைய கோபம்.
அவருடைய நியாய தீர்ப்பு. ஒரு பக்கம் ரட்சிப்பு, இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பு. இதுதான் அங்க இந்த அதிகாரங்களிலும் நாம் பார்க்கிறோம். இப்ப 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனத்துல சகல ஆறுதலின் தேவன் என்ற ஒரு பெயர் அவருக்கு இருக்கு. He wants his messengers to speak comfort to his people, to all people. இப்போ இந்த அதிகாரத்திலும் 3 பகுதிகள் இருக்கு. இப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கிற 3 பகுதிகள் என்ன? 1 to 11 அது எதை பற்றி சொல்லுது? சியோனுக்கு கொடுக்கப்பட்ட ஆறுதல், the promised comfort for Zion. 12 to 26 என்ன பார்க்கிறோம்னா, incomparable greatness of God, incomparable, unstoppable, unconditional, unbelievable. இதெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்குள்ள ஒரு குணாதிசயங்கள். 27 to 31 பார்க்கும்போது glory of God strengthens the weary. இப்பேற்பட்ட மகத்துவமுள்ள மகிமையுள்ள கர்த்தர் வீக்கா இருக்கிற, முடியாம இருக்கிற, வியரி, டயர்டு, ஃபெட்டீக்டு பீப்புளை, சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துகிற மீட்டவர். இந்த உலக பிரகாரமான எந்த இதுலேயுமே சோர்ந்து போயிருக்கிற ஒரு வியரி பர்சனை will never recognize, will never respect. அவங்கள ஒதுக்கிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்றும் முடியாது, அது அவ்வளோதான், அப்படித்தான் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் காடஸ், அது காடோட அதில் இங்கே இன்னும் இப்போ அடிஷனல் இது என்னன்னா, glory of God strengthens the weary. So that is what we are going to see in this chapter 40. எடுத்தனே வசனமே என்ன சொல்லுதுன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். That shows the heart of our loving God. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும், அதன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, இந்த காலகட்டம் ஏசாயா காலகட்டம் இல்லையா? அசீரியன் போரே இன்னும் முடியல, இனி ஒரு பாபிலோன் போர் வரப்போகுது. ஆனா அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆறுதலின் தீர்க்க தரிசன வசனம் என்னன்னா, போர் முடிந்தது, போர் முடிய போகுது, இந்த வார்த்தை நிறைவேற போகுது அப்படின்னு அவங்கள்ட்ட பச்சமா பேசுங்க. அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்க, ரொம்ப குழம்பின நிலைமையா இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதிரி குழம்பின என்ன நடக்க போகுதோ, எப்போ போர் வெடிக்க போகுதோ, என்ன ஆக போகுதோன்னு சொல்லி உலகத்தில் பல நாடுகள் அந்த நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல நாடுகள், அமெரிக்காவை தொடங்கி எல்லா நாடுகளும், கல்ஃப் கண்ட்ரீஸ், ஆல்மோஸ்ட் ஆல் நேஷன்ஸ் ஆர் இன் தி சேம் சிச்சுவேஷன். என்ன நடக்க போகுது, எப்படி இதை சமாளிக்க போறோம், இதனால நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம், இன்னும் எத்தனை நாள், யுக்ரைன் அங்க எல்லா இடத்துலையும். ஆனா இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் என்ன? ஆறுதலா போய் அவங்கள்ட்ட, என் ஜனங்கள்கிட்ட பேசுங்க, என் ஜனங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு எருசலேம்ல இருக்கிற God chose that place and that nation to reveal about himself. அதுதான் முக்கியமான ஒரு why we do not know, but God chose that, we have to accept. ஸோ அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அப்ப அது அவங்களுக்கு மாத்திரம் தானா? It is not so. We know every drop of his blood is shed for every single individual of this world. இல்லையா? ஒருவரும் கெட்டு போகாமல், அதுதான் அவருடைய நோக்கம். எங்கேயும் அவர் ஒரு யூதன் கெட்டு போகாம, ஒரு இஸ்ரவேலன் கெட்டு போகாம சொல்லவே இல்லையே, ஒருவரும் கெட்டு போகாம. அதான் சரி. அப்போ அது தன் சகல பாவங்களை நிமித்தமும்
கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது. ஸ்டில் ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல இன்னும் இவர்களுக்கு இவங்க பாவங்களை நிமித்தம் ரெட்டிப்பான தண்டனை கிடைக்க போகுது. ஆனா அதற்கு பிறகு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்பவே சொல்லிடுறார். அப்பவே அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி பி கம்ஃபர்டட் அப்படிங்கிறார். சின்ஸ் ஆர் forgiven, judgment is over. ஸோ இங்க டோட்டலா அந்த ஒரு கண்டம்னேஷனோ ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லாம ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நாம இங்க பார்க்கிறோம். ஏன்னா அது அன்றைக்கு அவர்களுக்கு அவ்வளவு தேவையா இருந்தது. கர்த்தர் ஒரு ஆறுதலை நமக்கு கொடுக்கும்போது அதை அனுபவிச்சவர்களுக்கு தான் தெரியும். அது அப்படியே நம்முடைய கவலையெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அப்படியே மனசு லேசாயிரும். அந்த பாரமே மாறி போயிரும். ஒரு உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கும். நாட் லைக் அவர் பீப்புள் ஹூ கம் அண்ட் சே எல்லாம் மாறிடும். அதான் நான் சொன்னேன்ல, முந்தின அதிகாரத்துல சொன்ன மாதிரி டைம் வில் ஹீல், எல்லாம் சரியா போயிடும். அப்படியா இப்படியா இது கொஞ்ச காலம்தான் அப்படின்லாம் சொல். அஃப்கோர்ஸ் மேன் கேன் ஒன்லி யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் அண்ட் கேன் give consolation for people. Of course we can also use the words of God, but it can never have the same impact as the comfort which God gives us. God's comfort would be so what should I say, perfect. It would be so perfect. அதுதான் அதுதான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ஆறுதல். As I said, வார் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. வார் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கத்துல இன்னும் வார் வரணும். ஆனா இங்கே வர சொல்லிட்டாரு, வார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. சில நேரங்கள்ல இவர் சொன்ன மாதிரியே வார் டப்புன்னு முடிஞ்சிரும். இந்த சீரியனுடைய யுத்தம் அப்படிதான் முடிஞ்சது இல்லையா? ஒரு ராத்திரியில முடிச்சிட்டாரு. பெரிய காரியத்தை ஒரு ராத்திரியிலேயே முடிச்சிட்டாரு. அதுவும் நடக்கும். இல்லை, இவருடைய காலகட்டத்துல அது நடக்க போகிறது, நிறைவேற போகுது, நிச்சயம் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் அவர் அங்க கொடுக்கிற நமக்கான ஆறுதல். சரி. இப்போ நமக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? உலகத்துல நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கு. அதையே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன், அதனால திடன் கொள்ளுங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சோ இப்படிப்பட்ட வார்த்தைகள்னால இன்றைக்கு நாம் எப்படி ஆறுதல் பெற்றுக்கொள்கிறோமோ அது போல அன்றைக்கு அந்த மக்களுக்கு அவர்களுக்கு அந்த ஆறுதலை ஏசாயா மூலம் கொடுத்தாரு என்று சொல்லி நாம அன்றைய நாட்கள்ல அந்த சமயத்துல எப்படி எருசலேம் இருந்ததுன்னா, இப்ப நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எதனாலன்னா எங்க பாவங்களினால்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனம் திரும்பி அவங்க மன வருத்தமடைந்த ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கும் கூட ஒரு செக்ஷன் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் ஆர் லைக் தட். தே ஆர் ஸ்டில் வாட் ஷுட் ஐ சே, இன் அ ரிமோர்ஸ் மேனர். ஆக்சுவலா ஒரு நமக்கு ஒரு 3 ஸ்டேஜ்ல நம்மளுடைய ஃபர்கிவ்னஸ்க்கு நம்ம வரணும். எப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம செய்தத தப்புங்கிறத உணரணும். 2வது அதற்காக மனம் வருந்தணும். 3வது அதை விட்டு திரும்பணும். We must turn to the cross for deliverance and for blessing. இப்போ இந்த 2வது ஸ்டேஜ்ல தான் இவங்க எல்லாம் இருக்கு.
சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அப்போ என்ன ஆக்சுவலா நடந்தது, அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல அந்த எருசலேமின் மக்கள் அன்றும் இருந்தார்கள், இன்று வரைக்கும் ஒரு கூட்டம் அப்படியே தான் இருக்கு. அப்ப ஆனா அவர்கள்ட்ட அவர் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு நிச்சயமா ஒரு மன்னிப்பு வருது, கர்த்தர் உங்களை மன்னிக்கிறாரு, நீங்க மேசியா வருவாரு, உங்களை மன்னிப்பாரு, உங்களுக்கு ஆறுதல் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அதனாலதான் உங்களுக்கு வந்து திஸ் இஸ் த ரீசன் ஃபார் கம்ஃபர்ட் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. இப்ப திடீர்னு அப்படியே ஒரு டோன் மாறுது. இப்ப எப்படி பார்க்கிறோம்னா, 3, 4, 5 இந்த வசனங்கள்ல கர்த்தருக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதை கேட்ட உடனே, இதை வாசிச்ச உடனே நான் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு சிலர் சொல்வீங்க பெர்க்மேன்ஸ் ஃபாதருடைய பாட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லலாம் அஹ், யோவான் ஸ்நானகன் அவருடைய த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் இன் த வில்டர்னஸ், அதுவா இருக்கலாம்னு அதே சொல்லுவாங்க. இட் இஸ் ட்ரூ, போத் ஆர் கரெக்ட், போத் ஆர் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி த தோசை குழம்பு சூடு பண்ணணும். வேற ஏதாவது பண்ணணும்? சட்னி. சட்னி வேற இப்ப சாப்பிடும் இல்ல, டீ போட்டுருந்தோம். அண்ணாவுக்கு மட்டும். அங்க பால் இருக்குல்ல. ஸோ வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இங்க என்னாச்சுன்னா, இந்த காரியமெல்லாம் என்ன வாட் டஸ் இட் ஷோ, இன்னைக்கு நடக்கிறது தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாநாடுன்னு சொன்னா அந்த அந்த ஹோல் ஏரியா, ஆல்மோஸ்ட் த ஹோல் சிட்டி இஸ் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்ட். இல்ல, அது அது இந்த சாதாரண மனுஷருக்கு இந்த காரியங்கள்லாம் நேரிடும் போது, ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் வரும்போது, மேசியா வரும்போது அது எப்படி இருக்கணுங்கிறதான் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். எல்லா பள்ளங்கள்லாம் மேடாகணும், எல்லாம் தரைமட்டமாகணும், குன்றுகள் எல்லாம் தரைமட்டமாகணும், கோணலானவைகள்லாம் செவ்வையாகணும், அப்படி கரடு முரடானதெல்லாம் சமனாகணும்னு சொல்லி எல்லாம் அப்படி எல்லாம் ஒரு ஒரு சிம்பாலிக்கா சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ரியலி இட் ஆல்சோ நீடு அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் தேவைப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனா இதை விட நமக்கு அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய அவருடைய அவரை அறிந்த மக்கள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள், பள்ளம் மேடு, பணக்காரன் ஏழை, அறிந்தவன் அறியாதவன், எல்லாம் பலவிதமான we are able to divide people in as many ways as possible. So அதெல்லாம் வந்து என்ன செய்யணும், சரிசமம் ஆகணும். And not only that, in our every single person's heart there must be a readiness, there must be a preparation to receive his word and to receive him as the Messiah. அந்த ஆயத்தத்தை எதிரொலிக்கும் விதமாக தான் அந்த பேசேஜையே நாம பார்க்கணும். இது கம்ப்ளீட்டா அப்படியே நிறைவேறினது எங்கன்னு நம்ம பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில அவனுடைய சகரியா அவங்க தகப்பனுக்கு தூதன் சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு விசேஷித்த ஒரு மகன் உனக்கு பிறப்பான்னு சொல்லி அவனுடைய பெயரையும் அவருக்கு சொல்லி, அப்புறம் அந்த
மகன் எப்படி வளர்ந்தான், எப்படியா இந்த காரியங்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லி நமக்கு வேதத்துல எல்லா காஸ்பல்ஸ்லயும் இருக்கிறத நாம பார்க்கிறோம். அவருக்கான கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன ஒண்ணு, வேலை என்ன ஒண்ணு, வனாந்திரத்துல சத்தமாய் இருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையே அதுதான். வனாந்திரம் யோசிச்சு பாருங்க, வில்டர்னஸ், மக்களே இருக்காத ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து அவர் அது சத்தம் படணும், மேசியா வர போறாரு, சோ மனம் திரும்புங்க, அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்து சொல்ற இடம் வனாந்திரம். Sometimes when God gives us some responsibilities, it will be so unique, so different. ஒரு கம்ஃபர்டிங்கா இருக்காது, ஒரு கன்வீனியன்ட்டா இருக்காது, ஒரு என்ன சொல்றது, சேஃப் ஜோனா இருக்காது. பட் காட் asks us to do that because he trusts only we can do it. அதுதான் நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். So we must be ready to do his work anywhere, anytime. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் கொடுக்கிற ப்ரிப்பரேஷன். வாட் ப்ரிப்பரேஷன் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் அஸ்னா திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் டு டூ ஹிஸ் மினிஸ்ட்ரி. அப்புறம் திரும்ப சொல்றாரு, பின்னும் கூப்பிட்டு சொல்றாரு. இப்ப ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டாரு, அவர் உடனே பின்னும் கூப்பிட்டு சொல்லணும்னு, நான் என்னத்தை கூப்பிட்டு சொல்றதுன்னு அவரே தீர்க்கதரிசியா கேட்கிறாரு. See the talking terms of the prophet and God. It's so wonderful, no? Like how we talk with each other. அந்த மாதிரி அன்றைக்கு கர்த்தர் அவர்களோட பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர் என்னத்தை சொல்லணும்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கு. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு இன்னும் கர்த்தருடைய மகிமையை, மகத்துவத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளல. தங்களுடைய மேன்மை, தங்களுடைய மகிமை எல்லாம் பெருசா இருந்தது அவர்களுக்கு. அவர்கள் அதை முக்கியமாய் கருதினார்கள். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உலர்ந்து போகிற, உதிர்ந்து போகிற புல்லும் பூவும் மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை, இவ்வளவுதான் உங்க மேன்மை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த மேன்ஸ் க்ளோரி வெர்சஸ் காட்ஸ் க்ளோரி. அதுதான். People think they are something great, but it is nothing. எல்லாம் உதிர்ந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் என்றைக்கும் நிற்கிறது என்ன, தேவனுடைய வசனம். So his glory will be enduring and everlasting. அதுதான் இந்த பகுதியில முக்கியப்படுத்துறார். So there you saw the voice of prophet asking for preparation for the way. இங்க என்ன பார்க்கிறாருன்னா, we hear the voice of God. இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யூதா பார்த்தீங்கன்னா, யூதா பிரதேசத்துல, யூதேயா நாட்டுல நிறைய மலைகளும் குன்றுகளுமா, எருசலேமை சுற்றி மலைகள்னு சொல்லுவாங்க. மலைகளும் குன்றுகளுமா இருக்கும்போது அத முழுவதும் அப்படி பச்சையா பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? இப்ப அட் பிரசன்ட் இந்த ரெய்னி சீசன்ல நீங்க ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகா இருக்கும். பச்சை சேல்னு இருக்கும், ஃபுல்லா புல்லும் மரமும் அப்படியா இருக்கும். இன்னும் ஒரு 2-3 months கழிச்சு பாருங்களேன், இதே ஹில்ஸ் which gave you such a pleasant sight, you will see it as a brown colorல காஞ்ச ட்ரை அந்த வீட்ஸ் ஆட்டம், அப்புறம் அந்த பாறைகள்லாம் அப்படி அப்படியே முழிச்சிட்டு நிற்கும். அதுதான் அந்த சைட். அந்த அவ்வளவுதான் அதோடைய லைஃபே. அவ்வளோ அழகு, அவ்வளோ மேன்மை, எல்லாமே அப்படிதான். உலர்ந்து போகும், உதிர்ந்து போகும். இதுதான் அந்த 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய மேன்மை, நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய பெருமை, whatever we may think that we have achieved, accomplished in this life, உலர்ந்து போகும், உதிர்ந்து போகும். But what will live forever is the word of God and what we do for God.
That's what C.T. Studd says. அவர் சொன்னார் இல்லையா, there's only one life. Soon it will pass. But what you did for God alone will last. So, அது நமக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருந்தது. ஸோ இந்த இடத்துல முக்கியப்படுத்தி சொல்லுவது என்ன, அந்த அந்த 3 வசனத்துல, பர்மனன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் வேர்ட், endurance of God and His word, eternal span of time. அதுதான் அங்க நாம பார்க்கிறோம். ஈவன் நவ் நமக்கே தெரியும், இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இத்தனை நாட்கள்ல, இத்தனை வருஷங்கள்ல அழியாம அது வந்துட்டே இருக்குன்னு சொன்னா, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் வேர்ட். இன்னைக்கு மனுஷர் நெக்லெக்ட் பண்ணலாம், இன்னைக்கு மனுஷர் அதை மிஸ்யூஸ் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், எனக்கு வேண்டான்னு சொல்லலாம், கிழிச்சு போடலாம், எரிச்சு போடலாம். பட் அந்த வார்த்தை நிலையானது. அந்த வார்த்தை எல்லாவற்றையும் கடந்து வந்தது, கடந்து வரும், நிலைத்திருக்கும். இது நாம் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். வால்டேர்னு ஒருத்தர் அந்த பைபிளே இது பண்ணக்கூடாது. இன்னைக்கு அப்படி நிறைய நாடுகள் உண்டு, பைபிள் உள்ள வரக்கூடாது, உள்ள கொண்டு போகக்கூடாது அப்படிலாம் சொல்ற நாடுகள் உண்டு. ஆனா அங்கதான் என்ன நடக்குது, நிறைய கன்வர்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. சைலண்டா நிறைய புக்ஸ் போயிட்டே இருக்கு. இல்லைன்னா எப்படி கிறிஸ்தவர்கள் பாகிஸ்தான்ல இருப்பாங்க, ஆப்கானிஸ்தான், எந்த நாட்டுல இல்ல, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க, நேபாளில் இருக்காங்க. ஒரு காலத்துல அது என்னமோ பயங்கர ஒரு திரிசூல நாடா இருந்தது. இன்றைக்கு அங்க அவ்வளோக்கு சபைகள் இருக்கு, பைபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எப்படி இப்படித்தான், நோ ஒன் கேன் ஸ்டாப், அன்ஸ்டாப்பபிள், அன்ஸ்டாப்பபிள். அதேதான். தட்ஸ் வாட் ஹியர் தீஸ் வேர்சஸ் டெல் அஸ். சரி, அடுத்து அது நிமித்தமாய் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், காட்ஸ் வேர்ட் இஸ் பெர்மனன்ட்னு. இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், மனுஷனுடைய வாழ்க்கை குறுகியது, மனுஷனுடைய வாழ்க்கை மிக குறுகியது அப்படின்னு சொல்லி அதையும் நாம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு இவாஞ்சலிக்கல் கால். சியோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. See, a call for evangelism. மேல ஏறி நின்னு, அவங்க இருக்கிற நிலைமை இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அதுதான் முதல்ல அவங்களுக்கு என்ன செஞ்சாரு, ஆறுதல் படுத்தினாரு. அடுத்தது இவங்களுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினாரு, வித்தியாசத்தை காண்பித்தாரு. இப்ப எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு சும்மா உட்கார்றதுக்கு இல்ல, நீ என்ன செய்ய, இப்ப போய் எந்த மலை மேல நின்று சத்தமா கூறு. இது நமக்கும் தான். நீ யூ ஆர் அவேர் ஆஃப் எவ்ரி திங், யூ நோ எவ்ரி திங், யூ ஹவ் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங், but keeping it inside you is not the purpose. God always blesses us to be a blessing for others. To be a blessing for others. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அழகா பேசுவார் இல்லையா, அவருடைய பிரேயரை நீங்க வச்சு வாசிச்சு பாருங்களேன். எவ்ரி சிங்கிள் லைன் gives a lot of meaning. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி இதுல we are called to be channels of peace. அதுல போட்டிருக்கோம், to be understood as to understand. How much I want to be understood, that much I should understand others. So ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அருமையா இருக்கும் அந்த prayer. So that is what God wants us to do. So it's an invitation by God to know Him and to tell others about Him. வச்சுட்டு பேசாம இருக்கிறது மிகவும் தவறு. 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டப்ப அவரை பற்றிய விளக்கத்தை நமக்கு நிறைய நீ தொடர்ந்து வருகிற வசனங்கள்ல சொல்றாரு.
அதுல என்ன பார்க்கிறோம்னா, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார், இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக பாருங்க. இதெல்லாம் என்னன்னே அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைமே மெசையா இன்னும் வரல. Don't you realize all these words, sentences relate to the second coming? பட் அந்த டைம்லயே அன்றைக்கே அந்த ஜனங்களுக்கு இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். See how wonderful our Bible, our word of God is. It relates to any period of time. அது எக்கால கட்டத்திற்கும் பொருந்தும், எல்லா காலத்திற்கும் அது ஏற்றனவையாய் இருக்கும். இன்றைக்கும் நமக்கு அது ஏற்றனவையாய் இருக்கிறது. So the power and sovereignty of God. So here we see first அவரை எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு மைட்டி ரூலரா அவரை பார்க்கிறோம். கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் இங்க அரசாளுவார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அவருடைய அரசாட்சியில நீதி தான் இருக்கும், அநீதி இருக்காது, பாவம் இருக்காது, எல்லாவற்றையும் அவர் சுத்திகரிப்பார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பார்த்து என்ன? So he comes to restore. அடுத்தது he comes to reward. பலன் பலன் கையிலேயே வருது. அவர் ஒரு ஒரு கிங்கா வராரு, ஒரு பெரிய கோல் எடுத்துட்டு வராரு, செங்கோல் எடுத்துட்டு வராரு, ஆட்சி பண்றதுக்கு வராரு. வந்தவர் ஆட்சியை ஆரம்பித்த உடனே மக்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? Is giving gifts and rewards. So what a wonderful God we have. So first of all, we must understand some facts. அதுல முதல் இது the fact of his return. ஃபேக்ட்ஸ்னாலே அதுல மாற்றம் கிடையாது. வேறனா சும்மா ஸ்டேட்மெண்ட்னா இட் கேன் பி, இட் கேன் நாட் பி அப்படின்னு இருக்கலாம். இங்க ஃபேக்ட். அப்படா அவர் திரும்ப வருவார். செகண்ட் ஃபேக்ட், he will come with power. தேர்ட் ஃபேக்ட், to rule and to reward his people. Fourth fact, to inspect his work. இங்க இருக்கிற ஜனங்களை அதுக்கு எப்பதானே ரிவார்ட் பண்ண முடியும்? To inspect his work. இதுக்கு பின்னால் இருக்கிறது அது இன்னும் அருமையான அடுத்த பகுதி. அதை நாம வருகிற வாரம் பார்ப்போம். இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் காட். இந்த 12-26 வசனங்கள்ல காட்ஸ் அட்ரிபியூட்ஸ், அதாவது ஒரு டைமண்ட்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பட்டைகள் இருக்கும் இல்லையா? ஒரு பட்டையில ஒரு ஜொலிக்கும், ஒவ்வொரு பட்டையிலையும் அப்படியா மிளிரும். அதுபோல இந்த 12-26 பகுதியில கர்த்தரை பற்பல முகங்கள்ல, பற்பல ஆட்ரிபியூட்ஸ்ல அவரை நாம் காண இருக்கிறோம். இப்ப பார்த்ததுல ஒரு 3 பார்த்திருக்கோம். தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் அதை பார்ப்போம். அடுத்த ஸ்டடியில் அதை பார்க்கலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி, இந்த நேரத்திலும் தடையின்றி எங்களுக்கு நாங்க அந்த 1 மணி நேரத்தை நம்முடைய பாத்துல அமர்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். அநேக காரியங்கள்ல எங்களுக்கு நீர் எச்சரித்தீர், நம்முடைய எதிர்பார்ப்பை எங்களுக்கு சொன்னீர். ஆண்டவரே, நாங்களும் அதற்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அப்படியாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நாங்க ஏதாவது ஒரு பகுதியில செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குமாயின் அதை எங்களுக்கு இந்த நாளில் தெளிவுபடுத்தும். நீர் அப்படியாக எங்களை ஒரு ஸ்டாக்னண்டா இருக்கிற, ஒரு ஜஸ்ட் அப்படியே ஒரு அலங்காரமான பொருளா இருக்கிறதுக்காக எங்களை வைக்கல சுவாமி. யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக
மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கிறவர்களாய், ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாங்க ஆயத்தமாக இந்த நாட்கள்ல எங்களுக்கு எச்சரிக்கிறீர். எச்சரிக்கிறதை விட எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறீர் சுவாமி. அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபைய எங்களுக்கு தாரோம். ஆனா நாங்க மற்றவர்களுக்கு சொல்லும் போது தேவைப்பட்டா எச்சரிக்கணும், தேவைப்பட்டா கம்ஃபர்ட் பண்ணணும், தேவைப்பட்டா அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கணும் சுவாமி. இதற்கெல்லாம் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர்தான் தரணும் சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுங்க. புதிய வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கீங்க. இதை இன்னும் நாங்க உமக்கு ஏற்ற விதமாக மீனிங்ஃபுல்லா உமக்கு பிரயோஜனமாய் செலவழித்து விட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. God bless you all. Thank you, ma'am. Thank you. God bless you.